புதுசாக ஒரு திட்டத்தை ஒதுக்கியிருக்காங்க. அதாவது ஸ்டாலின் ஐயா என்ன பண்ணியிருக்காருன்னா, உங்களுடைய நகை பேங்க்கில் இந்தியன் பேங்க்கில் வச்சுக்கிறீங்க இல்லையா, அதை இந்தியன் பேங்க்கில் நகையை தள்ளுபடி பண்ணுறாராம். இன்னொரு விஷயம் ஒன்று சொல்லியிருக்காரு. மாதம் நீங்கள் ஒரு நகையை 70,000க்கு வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் நம்ம 20,000 கட்டினா மட்டும்தான் மீட்ட முடியும். இப்போ என்ன பண்ணுறாருன்னா, நீங்கள் மாதத்துக்கு எவ்வளோ அமௌண்ட் இருக்குதோ அது கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி 70,000 நீங்கள் கட்டி முடிச்சிட்டிங்கன்னா உங்கள் நகையை வாங்கிக்கலாம். அது மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இது உண்மையிலேயே ஒரு பாராட்ட வேண்டிய நல்ல ஒரு திட்டம் தான். நகையை இந்தியன் பேங்க்கில் வச்சுட்டு நாமெல்லாம் வருஷக்கணக்காக வட்டி தான் கட்டின்னு இருக்கிறோம். ஏன்னா 70,000 வச்சுருந்தா 70,000 நம்மளால் காசு இல்லை வாங்கிறதுக்கு. அதனால் வட்டியை மட்டும் 5,000 6,000 வருஷத்துக்கு ஒரு வட்டி கட்டிகிட்டு இருந்தோம். இப்போ இந்த திட்டம்னா பரவாயில்ல, 70,000 நீங்கள் வருஷத்துக்கு மாதம் உங்களால் முடிஞ்ச அமௌண்ட் கட்டி 70,000 கட்டி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த நகையை எடுத்துக்கலாம். 70,000 நகை வச்சுருந்தாலும் சரி, 1,00,000 நகை வச்சுருந்தாலும், நீங்கள் எவ்வளோக்கு நகை வச்சுருந்தாலும் சரி, அந்த நகையை நீங்கள் மீட்டிக்கலாம். 2,00,000 வச்சுருந்தாலும் சரி, மாதம் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு தொகையை கட்டி அந்த எவ்வளோக்கு வச்சுக்கலாம் அந்த நகை பணத்தை கட்டி முடிச்சிட்டிங்கன்னா நகையை உங்களுக்கு தந்துடுவாங்க, நீங்கள் மீட்டிக்கலாம். அப்புறம் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன்ற நல்ல ஒரு நியூஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்தியன் பேங்க்கில் தள்ளுபடி வேறு பண்ணுறாராம் இப்போ ஜெயிக்கிறதுக்கு. அப்புறம் பாய். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே.